திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அவர் சொல்லக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் தாண்டி வெளியில இருக்கிற ஃபேக்டர்ஸும் நிறைய இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடு, அப்புறம் ஓட்சோரி அப்படின்றது. இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அதை ஒரு காரணமா சொல்லி உள்ள காங்கிரஸ்குள்ள இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து விடுபட்டுக்க முடியாது இல்லையா? கட்சியினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, உள்ள தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற அந்த நம்மளே ஒரு செல்ஃப் அவேக்கனிங்கா அதெல்லாம் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா காங்கிரஸ்குள்ள? உங்களுடைய பார்வை என்ன? இதுல ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், ஒன் மஸ்ட் பி வெரி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ்ங்கிற லெவல்ல செயல்படக்கூடியவர் தான் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி. ஆர்கே சொன்ன பல கருத்துக்கள் எனக்கு உடன்பாடானது தான். நான் இந்த மோடி சென்றிக்காத விஷயத்தை நான் வைக்கிறேன். நம்மளோட விவாதம் என்னன்னா, காங்கிரஸ் உடையுங்கிற லெவல்ல மோடி சொல்றாருங்கிறது தான் இது. 240 வந்த பிறகு மீண்டும் 29 ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா போகணுங்கிற பாதையில மோடி போறாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு தன்னோட எதிரியை ஐடென்டிஃபை பண்றாரு. 10 ஜன்பாத் தான் காங்கிரஸ் தான் எதிரி, காங்கிரஸ்லயும் 10 ஜன்பாத் தான் எதிரி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவங்க தான் எதிரிங்கிற அளவுக்கு அதை மக்கள் தலைவர் எம்ஜிஆர், கலைஞர் மட்டும்தான் எதிரி, மற்ற எல்லாரும் நண்பர்னு ஒரு அரசியல் பண்ணுவார்ல, அதே பாணி அரசியலை தான் மோடி கையில் எடுக்கிறாரு. இதுல காங்கிரஸ் உடையுமான்னு கேட்டா கண்டிப்பா உடையாது. ஆனா மோடி ஒரு அதுக்குள்ள பல அர்த்தத்தை வச்சுதான் உடையுங்கிற கருத்தை சொல்றாரு. ஏன் உடையாதுன்னு சொன்னா, யூனிஃபையிங் ஃபோர்ஸ் அந்த இந்திரா காந்தி, சோனியா காந்தி குடும்பம் தான் காங்கிரஸுக்கு ஆல் இந்தியா அளவில் யூனிஃபையிங் ஃபோர்ஸ். அந்த யூனிஃபையிங் ஃபோர்ஸை தாண்டி அகில இந்திய அளவில் இன்னொரு சக்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் சசி தரூர் கேரளாவில் சிஎம் கேண்டிடேட் இது எதிர்பார்க்கிறாங்க. பிரியங்கா காந்தியும் ராகுலும் அதை கொடுக்க மாட்டாப்புல. அப்போ அவரோட அதிருப்தியை 29 எப்படி பயன்படுத்த முடியும்? சப்போஸ் இப்பவே சிஎம் கேண்டிடேட்டுக்கு என்டிஏக்குள்ள வருவாருன்னா அதை எப்படி பரிசீலனை பண்ணலாம்? அடுத்து இவர் சித்தாராமையா, டி கே சிவகுமார், கண்டிப்பா சிவகுமாருக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குங்கிறதான் என்னோட பார்வையா நான் கருதுறேன். அது அவங்க அவுட் ஆஃப் பவர்ல இருக்கிறதுனால இன்னைக்கு சித்தாராமையா மீறி சிவகுமாருக்கு அந்த ப்ராமிஸை நிறைவேற்ற முடியாது. இதுக்கு சிவகுமார் எப்படி ரியாக்ட் பண்றாரு? அப்போ சிவகுமார் சூப்பர் புளோஸ் பிஜேபின்னு நினைக்காண்டாம். ஒரு லீடர், அவருக்கு காங்கிரஸுக்குள்ள எதிர்காலம் இல்லைன்னு சொன்னா கர்நாடகாவுக்குள்ள அவரு ஸ்பிளிட் பண்ணி நாளைக்கு 29 நோக்கி வருவாரா மாட்டாரா? வந்தா அவரை எப்படி அரவணைக்கிறது? நமக்கு அவருக்கு எந்த வகையில அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது? அடுத்தபடியா ராஜஸ்தான்ல அசோக் கெலாட்டுக்காக சச்சின் பைலட் அவங்க மார்ஜினைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் சச்சின் பைலட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர் என்னன்னா, நாங்க ஜோதிராதித்யா சிந்தியாவை பவர்ஃபுல் சென்ட்ரல் மினிஸ்டரா வச்சு அவரை நாங்க அகாமடேட் பண்ணிட்டோம். இவ்வளவு பேர்த்த அகாமடேட் பண்றாங்க, இவ்வளவு பேர்த்த யூனிஃபையிங் ஃபோர்ஸா இருக்கிறாங்க நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு அது புரிஞ்சுக்குது. இப்போ ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகட்டும், யூபிடி சிவசேனாவாகட்டும், ஆம் ஆத்மி ஆகட்டும், சமாஜ்வாதி பார்ட்டி ஆகட்டும், இவங்க எல்லாம் ரொம்ப வெளிப்படையா பேசுறாங்க. ஒரு சீரியஸ் கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுது காங்கிரஸ்குள்ளே அப்படின்னு அகிலேஷ் யாதவ் பேசுறாரு. கூட இருக்கிறவங்களே அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கிரிட்டிசிசம் வைக்கும் போது எப்படி இந்த யூனிஃபையிங் ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யும்? இன்னைக்குள்ள நிலைமையில அவங்க மதசார்பற்ற ஓட்டுக்கு காங்கிரஸ் மட்டும்தான் அதிபதினு விட்டுறக்கூடாது. நாங்களும் அந்த ஓட்டை காங்கிரஸ் இல்லாமலே எங்களால் அதை கார்னர் பண்ண முடியும். ஷீட் ஷேரிங் பல இதுகளில் அவங்க காங்கிரஸை மார்ஜினைஸ் பண்ணதுக்கு செயல்படுறாங்க. நாளைக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க யுவாத்தி எலெக்ஷன்ங்கிறதுல ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பாஜகவுக்கு இருக்குது. இன்னைக்கு அவங்க காங்கிரஸ் வச்சு அவங்களுக்கு யாருக்கும் எந்த லாபமும் இல்லை. ஸோ நாங்க தான் பெரிய ஆளு, நீங்க எங்க டேம்ஸுக்கு இருங்க. இப்போ ஸ்டாலின் ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில அவரோட அறிக்கையுள்ள நுணுக்கமான வார்த்தைகள் முழுக்க காங்கிரஸ் தலைமைக்கு கொடுத்த வீல்டு த்ரெட் தான், பவர் பாலிடிக்ஸ் தான் அது. அவங்க அடுத்த இதிலே கமிட்டி போட்டுட்டாங்க. நாங்க பீகார்ல குழப்பினது மாதிரி ராகுலே தேஜஸ்வியை சொல்லாம இவர் கலாட்டை வச்சு சொன்ன மாதிரிலாம் இல்லை, நாங்க உங்க கூட தாங்கிறத இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு இடத்திலையுமே அகிலேஷ் யாதவ்னாலும் சரி, சரத்பவர்னாலும் சரி, காங்கிரஸை பயன்படுத்தி காங்கிரஸை தங்கள் நன்மைக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால நாளைக்கு 29 அவங்க எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் நமக்கு சொல்ல முடியாது அந்த யுவாத்தி எலெக்ஷன் டைம்ல. ஸோ இப்பவே அலர்ட்டா பண்ணக்கூடிய பொலிட்டிக்ஸ் காங்கிரஸ் பாரசைட், மற்ற மத சார்பற்ற கட்சிகளை உறிஞ்சக்கூடியவங்க. அவங்க பலமா இருக்கும் போது இப்படிதான் செயல்பட்டாங்க. மாயாவதினாலும் இது முலாயம் சிங் யாதவ்னாலும் லால் யாதவ்னாலும் சரி, அண்ட் திமுக தலைவர். நான் அது ஒரு பதில் வாங்கிட்டு வந்துடுறேன். காங்கிரஸ் ஒரு பாரசைட், அது பாரதிய ஜனதா தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்ச ஒரு மாநில கட்சிகளும் அவங்க விழுங்க முயற்சி பண்ணிடுறாங்க அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆமாமா, டெஃபினட்டா அது இருக்கதான் செய்யுது. அதாவது இப்ப காங்கிரசினுடைய முக்கியமான இந்த தேர்தல் அரசியல்ல பார்க்கணும்னா முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இப்ப பீகார் எடுத்துங்க, யூபி எடுத்துங்க,
ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோ டு ஃபார்ம் அலையன்ஸ் வந்து அது இழுத்துக்கிட்டே இருந்தது. அதன் பிறகு கேண்டிடேட் இது பாத்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருந்தது. இது என்னை பொறுத்தவரை இதுதான் பிரச்சனை. அதாவது தமிழகத்துல இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு, எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கு, வேற எங்க இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அதை தாண்டி வருகின்ற பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்கி இருக்கின்ற இடங்கள், அப்போ காங்கிரஸுக்கு அப்போ கன்னியாகுமரியில் மட்டும் ஒதுக்குனா போதுமா, வேற இடத்துலயே ஒதுக்க வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாத ஒரு இயலாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவர்களுக்கும் ஒரு ரவீந்திரன் சொன்ன மாதிரி ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கிறது. மைனாரிட்டி ஓட் பேங்க் இன்னைக்கு அதிபர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாருமே மெஜாரிட்டேரியன் டெண்டன்சிஸ் எல்லாம் போய் கொண்டிருக்காங்க. அனைத்து கட்சிகளும் சிவசேனால இருந்து ஆரம்பிச்சு என்னன்னா காங்கிரஸுக்குன்னு ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் இருக்கா, இல்ல அது திமுகவோட இருக்கிறதுனால காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஓட் பேங்க் அந்த ஓட்டு வருதா? அது இப்ப மாறி இருக்கு. ஸ்பிளிட் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து திமுக வந்து காங்கிரஸ் கூட இருந்தாலும் இல்லைனாலும் திமுக தான் ஓட்டளிப்பாங்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்டியன்ஸ்ல தான் கொஞ்சம் மாற்றம் கண்டு கொண்டிருக்கிறேன். அது கொஞ்சம் விஜய் கிட்ட போகுது நிறைய வந்து. நான் திரு ரவீந்திரன் துரைசாமி, இப்போ நம்ம தமிழ்நாடு சென்ட்ரிக்கா பேச ஆரம்பிச்சதுனால நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். இப்போ மத்த இடங்கள்ல இந்தியா பிளாக்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த கூட்டணி கட்சியோட ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு வர விமர்சனங்கள் அதெல்லாம் கூட ஒரு புறம் இருக்கட்டும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஐடியாலஜிக்கலா ஃபார்ம் ஆன ஒரு அலையன்ஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய அலையன்ஸ் திமுக காங்கிரஸ் அப்படிங்கிறது. அந்த வகையில் இங்கேயே கூட்டணிக்குள்ள பிளவு அப்படின்ற பேச்சுகள்லாம் இருக்கே. திருப்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ இல்ல முதலமைச்சர் சொல்ல வேண்டியது காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு, கை நம்மளை விட்டு எங்கேயும் போயிடாது, இங்கதான் இருப்பாரு செல்வ பெருந்தகை அப்படின்லாம் சொல்ல வேண்டிய திருப்பி இப்படி சொல்றதுக்கான ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அது பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ் கிடைச்ச பின்னடைவுக்கு பிறகு ஸ்டாலின் விட்ட அறிக்கைக்கு பிறகு இன்னைக்கு அவங்க கிளியர் கட்டா திமுக கூட்டணிங்கிறத தெளிவுபடுத்திட்டாங்க. அது அவங்க அந்த விஷயங்கள் வர்றதுக்கு முன்னாடியே காலையிலே சிதம்பரம் தன்னோட எக்ஸல பதிவு மூலமா அதை தெளிவுபடுத்திட்டாப்ல. காங்கிரஸை பொறுத்தளவுல மு.க. ஸ்டாலின் வந்து வெற்றி பெற்ற அணி அப்படி கண்டி பண்ண விரும்புறாரு. இப்போ அகிலேஷ் யாதவ் போன்றவங்க வந்து அவங்க முஸ்லீம் ஓட்டுக்கு ஏதாவது பண்ணா உங்களை மீறியே மற்ற சிறிய கட்சிகளை சேர்த்துக்கிட்டு நான் என்னால் செயல்பட முடியுங்கிற ஒரு த்ரெட்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங் போஸ்டர் எடுப்பாங்க. இவர் முதல்வராக இருக்கிறதுனால சான்ஸ் எடுக்காண்டாம், காங்கிரஸை நம்ம அரவணைச்சே போகணுங்கிற லெவலில் இவர் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. காங்கிரஸும் ஸ்டேட்டஸ் கோவுக்கு தயாராகிட்டாங்க. அந்த ஓட்டிங் பேட்டர்னுங்கிறது வந்து ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அந்த ஓட்டு வருது. அந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி இல்லாமல் தனியாக நின்ன காங்கிரஸுக்கு வந்து கன்னியாகுமரியில் மட்டும்தான் வசந்தகுமார் டெபாசிட் எடுத்தார், 4.3 விழுக்காடு வாக்கு தான் கிடைச்சாங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் அவங்க வெற்றி பெறாங்க. பீகாரில் பாராளுமன்றத்திலும் தோற்று போன அணி. ஸோ இங்கே வெற்றி பெற்ற அணிங்கும் போது வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே மு.க. ஸ்டாலின் தான் இண்டி கூட்டணியை இந்திய அளவிலே ஒரு கிரெடிபிலிட்டியை கொடுக்கிறாரு, வெற்றியும் கொடுத்து ஒரு சீனியர் லீடரா கிரெடிபிலிட்டியும் கொடுக்கிறாரு. ஸோ அவருக்கு டேம்ஸுக்கு போயிருவோங்கிற முடிவுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க தான் நான் பார்க்கிறேன்.